காழ்ப்புணர்ச்சியால் வன்மம் கக்குவோரை கண்டும் காணாமலும் கடந்து செல்வோம் என விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. வணக்கம் ஜீவபாரதி. தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. விசிக தலைவர் முறைவர் தொல் திருமாவளவன் தொடர்ச்சியாக தாய்ச்சொல் அப்படிங்கிற அந்த தலைப்புல தங்களுடைய தொண்டர்களுக்கு கடிதம் எழுதிட்டு வர்றாரு. அதுல மூன்றாவது ஒரு கடிதம் தற்போது வெளியா இருக்கு. உதிரிகளா நமது எதிரிகள் அப்படிங்கிற அந்த கேள்வியோட அந்த இரண்டு பக்க கடிதம் வெளியா இருக்கு. குறிப்பிட்டு விமர்சனம் என்பது வேறு, அவதூறு என்பது வேறு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. 30 ஆண்டுகளாக நமது களப்பணி மற்றும் வளர்ச்சி நிலைகளுக்கேற்ப நமது எதிரானவர்கள் விமர்சனங்கள் என்னும் பெயரில் மிகவும் அப்பட்டமான அவதூறுகளை தொடர்ச்சியா பரப்பிட்டு வராங்க. அவை மிகவும் கேடான உள்நோக்கம் கொண்டவை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. சமூக பண்பாடு மற்றும் அரசியல் தளங்களில் நாம் கொண்டுள்ள கருத்தியல் மற்றும் நிலைப்பாடுகள் நமது களம் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவற்றிற்கு எதிராக வெவ்வேறு வகையிலான பகைவர்கள் அவ்வப்போது உருவாகி வருகின்றனர். அவர்கள் நம்மை வீழ்த்துவதற்கு கையாண்டு வரும் யுக்திகள் ஏராளம். அவற்றில் முதன்மையான ஒன்று அவதூறு பரப்பக்கூடிய விஷயம் அப்படிங்கிற அந்த விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு. அதே போல இறுதியாக காழ்ப்புணர்வால் வன்மம் கக்குவோரை கண்டும் காணாமல் கடந்து செல்வோம், காலமெல்லாம் மக்களுக்காக கடமையாற்றுவதில் கவனம் குவிப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எதிர்கொள்வோம், ஆதாரமில்லாத அவதூறுகளை புறந்தள்ளுவோம் அப்படிங்கிற அதையும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ச்சியாக கடந்த 2-3 மாதங்களுக்கு மேலாக விசிகனுடைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் உற்று நோக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த அறிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. டிசம்பர் 6ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயோட புத்தக நிகழ்ச்சியில் பங்கேற்பார் அப்படின்லாம் தொடர்ச்சியான செய்திகள் இருக்கக்கூடிய நிலையில இந்த அறிக்கை வெளியா இருக்கு. அது தொடர்பான விஷயங்கள் இன்னும் சில நாட்கள் தெளிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறது தான் விசிக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிடுறாங்க. பிரபாவதி. பாரதி, தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.